நைமிஷம்னு புண்ணியஸ்தலம். பிரம்மா யாகம் பண்ணினாள் அஸ்வமேகம் 3 இடத்துல பண்ணினாள். முதல்ல புஷ்கரத்துல பண்ணினாள். பண்ணின உடனே தீர்த்த ரூபமா பகவான் லட்சுமிநாதன் அங்க வந்தாள். பிரம்மாவை கூப்பிட்டு காட்டால் உனக்கு திருப்தியா இருக்கான்னு காட்டாள். இல்ல கல்யாணத்துல விருந்து பண்ணவன் நன்னா இருக்கான்னு காக்கிறா போல காட்டாள். எனக்கு திருப்தியா இல்லைன்னு விட்டார் பிரம்மா. ஏன்னா இங்க ஜலமா இருக்கே, இது என்னமோ எல்லா ராத்திரியும் பைப்புல வர ஜலம் மாதிரி தோன்றுறது எனக்கு. உடனே மறுபடியும் இன்னொரு காட்டுல போய் பண்ணினார். அதான் நைமிஷம். அங்க அரண்ய ரூபமா காடா வந்தால் பூவும் பழமும் தோட்டமா வந்தால் இதுவும் பிடிக்கல. என்னவோ எல்லாரும் ரோட்ல இருக்கிற பழத்தை பறிச்சுட்டுங்கிறா போல இது மரமா இருந்தா போறலன்னா காஞ்சியில யாகம் பண்ணினால் வரதராஜனா தரிசனம் கொடுத்தாள். எப்படின்னு கேட்டாள். இப்படியே இருக்கணும், நான் என்னைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் பிரம்மா. அதுதான் திருப்தியா இருக்குன்னாள். புஷ்கரம்னு தீர்த்தம் இருக்கே, புஷ்கரம் சுதுஷ்கரம். அஜ்மீர்லேருந்து 7 மைல் குளம்தானது, அது பகவத் ரூபம். நைனிஷாரண்யம் பகவத் ரூபம். காஞ்சியில வரதராஜன் பகவத் ரூபம், பிரம்மாவுக்காக வந்த மூர்த்தி. இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு ஹிந்து கே கோபாலிங்க பக்திசாரான்னு அழகான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காள். இந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்தேன்னா தெரியும். அதுல எல்லா இதனுடைய தத்துவங்களை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காள். இதெல்லாம் படிக்கணும். நம்ம தேசத்துல என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் ஒரு இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு, அதை எழுதியிருக்காரு. அவர் நல்ல புண்ணிய புருஷர், தபஸ்வியர். அவ்வளவு அழகா எழுதியிருக்காள். அப்படி நைமிஷம்ங்கிற புண்ணியஸ்தலத்துல மகான்கள் எல்லாம் அந்த சித்தி ஆகணும்னு ஆழ்வாராதிகள்லாம் நினைச்சா ஒரு ஆழ்வார் கிடைக்கலன்னு. நம்ம அகோபிலமடம் சுவாமி கிடைச்சிருக்கு நைமிஷத்துல சித்தி. ரொம்ப புண்ணியம் இருக்கணும், கிடைக்குமா? அது கிடைக்கும். எல்லாரும் காசியில போய் மதிக்கணும்னு போவாள். என்ன வலது காதுல தாரக நாமா சொல்றானே பரமேஸ்வரன், அங்க போனதே உடம்பு நன்னா ஆயிடும். என்ன காசியில இருக்கிற பாலும் தயிரும் அந்த கீரை தண்டும் இந்த சாப்ப மட்டையும் வாங்கி சாப்பிட்ட உடனே உடம்பு நன்னா குண்டாயிடும். உடம்பு நன்னா ஆயிடுச்சேன்னு வருவோம். வாழ்த்தேர்ல போடுமுனே போட்டுன்னு வாழ்த்தேர்னு ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை சுருட்டு தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காதுங்க. ஆனா ஊதினா ஏதாவது தீ வச்சுக்கணும்னா அதுதான் வச்சுக்கணும். அங்க ஒன்றும் அக்னிஹோத்திரமோ மந்திரம் சொல்ற பிராமணனும் கிடைக்க மாட்டான். அந்த வாழ்த்தேர்ல வந்ததே புசிக்கணும் போயிடும். புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். நைமிஷத்துல போய் அவ சித்தி அடைஞ்சாள் அகோபிலம் சுவாமி. அவள் என்ன சதாச்சார சம்பன்னாள். அந்த நைமிஷம்ங்கிற புண்ணியஸ்தலத்திலே மகான்களான மகர்ஷிகள் சௌனகாரிகள் நித்யாக்னிஹோத்திரம் பண்ற பெரியவாள்லாம் சூத்தர்னு சொல்லி 4வது வர்ணம் அவளை கூப்பிட்டு பிரச்சனம் பண்றாள். சூதஜீவசமாபக்தி கதாமனோகரா புண்ணியனா யாதசிஷ்யமஹாமத் சர்வபாரம் புண்ணியம் விஷ்ணோச்சரிதமத்புதம் அவதாரகசோபேதம் அஸ்மாபிர்பக்திதஸ்ருதம். சூத்திர பார்த்து சொல்றாள், நீங்க ரொம்ப நாள் இருக்கணும்ங்கிறாள். சூதஜீவ சமாபக்வி, ரொம்ப காலம் இருக்கணும். பெரியவாள்லாம் அப்படித்தான் சொல்லுவாள், ஆசீர்வாதம் பண்ணுவாள். தர்மத்தை சொல்றவாள் நிறைய இருக்கணும், தர்மம் பண்றவாள்லாம் பகுகாலம் இருக்கணும்னு. சூதஜீவ சமாபக்வி எஸ்துவம் ஸ்ராவயசீகன, காது வழியா சுவாமியை உள்ள கொண்டு உட்காந்து வைக்கிறீங்களே, இப்படி யாரு வைக்க முடியும்? புண்ணியமான கதைகளை சொல்லி மனோகரமான கதைகளை சொல்லி சொல்லி சுவாமின்னா உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறார். பகவான உள்ள வரும்படியா பண்ணிவிடுவாளாம் மகான்கள் பகவத் குணம் சொல்லி. அப்படி விஷ்ணு சரித்திரங்கள் எல்லாத்தையும் சொன்னேன். நாராயணனுடைய மகிமையை வரதராஜனை பத்தி சொன்னேன். கேட்டு கேட்டு சர்வபாபஹரம் புண்ணியம் விஷ்ணோச்சரிதம் அத்புதம். சமஸ்த பாபம் போயிடுமாம் பகவான் நாராயணனுடைய சரித்திரம் கேட்டா. அது கோரின பொருள் எல்லாம் அறிவாரி கொடுக்குமாம். அப்படிப்பட்ட சரித்திரங்கள்லாம் சொன்னேங்கிறார். இப்படி காதால கேட்டா புண்ணியம், கண்ணால பார்த்தா புண்ணியங்கிறது நம்ம ஹிந்து மதத்துல இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காள். அப்படி சகல புராணங்களையும் சூதன் அங்க இருக்கிற மகான்களுக்கெல்லாம் சொன்னாலாம். அப்படி பகவத்குணம் சொல்றதுல அவ குடும்பம் தான் ரொம்ப உஷத்தியான். ரோமஹர்ஷனர்னு பேரு அவ அப்பாவுக்கு. மயிர் சிலுத்து கண் கலங்கி ஹிருதயம் உருகி சொல்லுவாளாம் பகவத்குணம். என்னமோ 2 மணி 1 மணி உபத்திரட்டோமே இன்னும் கடியாரத்தை பார்த்துக்கிண்டு அப்படி சொல்ற குடும்பம் இல்லை. தன் ஜென்மா கரையேறணும், கேட்கிறவாள் க்ஷேமத்தை அடையணும்னு அந்த எண்ணத்தோட சொல்லுவாளாம். அதனாலதான் அவாட்ட போய் கேட்கறது இல்லை. அவரை எத்தனையோ பிராமணால் இருக்கா, அப்ராமணர் அவர் அவர்கிட்ட போய் எங்க காட்டாள்னா நல்லா சொல்றாள். தான் அனுபவிச்சு சொல்றார். வாரியார் கதை என்னட்டு கேட்கிறோம். அவர் ஹிருதயம் உருகி உருகி சொல்றார்.
முருகனை பூஜை பண்ற போது கண்ணால் ஜலத்தை விட்டு புஷ்பத்தை 3 மணி 4 மணி வாரி வாரி பகவத் சரணத்துல போடுறார். ஹிருதயம் உருகுமா பகவானை பத்தி பேசுற போது. சிலவன் கல்லா இருப்பானே, அவன் மொளாப்படிய கண்ட போட்டா கூட ஜலம் வராது. அப்படி இருக்கும் சில ஜீவன். அவன்லாம் ஆறுன்னா சைதாப்பேட்டையில் துவைக்கிற கல்லு இருக்காள். ததஸ்மசாரம் ஹிருதயம் ததேதம் அது அஸ்மசாரம் இருக்காள். நல்ல கல்லு இருக்காள். பழந்துணி துவைக்கிற கல்லு அதெல்லாம் இருக்காள். எத்தனையோ அசுத்தமான துணிகள் துவைக்கிற கல் இருக்கு பாருங்க. சைதாப்பேட்டையில ராத்திரி முதற்கொண்டு துவைக்கிறான்னு. ஆமா, சத்திரயாகம் மாதிரி ராத்திரி எல்லாம் அடிங்க. அந்த கல்லெல்லாம் ஆறு தெரியுமோ, பகவத் குணம் கலக்காதவன்லாம் அங்க வந்திருக்கான். ததஸ்மசாரம் ஹிருதயம் ததேதம் யத்ரிஜ்யமானை ஹரிநாமதே.